ஹலோ மக்களே, வெல்கம் டு மர்மம் தமிழ். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நீங்கள் அமெரிக்காவின் நெவாடா பாலைவனத்தில் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. சுற்றி பார்த்தா மைல் கணக்கில் யாருமே இல்லை. திடீர்னு ஒரு எச்சரிக்கை பலகை கண்ணில் படுது. இதுக்கு மேலே அனுமதி இல்லை. அடுத்த சில நிமிடங்களிலே பாதுகாப்பு அதிகாரிகள் உங்களை தடுத்து நிறுத்தலாம். ஒரு சாதாரண பாலைவனத்துக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு? அங்கே என்னதான் மறைச்சு வச்சிருக்காங்க? இந்த ஒரு கேள்விதான் பல வருடங்களாக உலகத்தையே குழப்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த இடத்தின் பெயர் ஏரியா 51. வாங்க மர்மத்துக்குள்ள போகலாம். ஒரு பாலைவனம், ஆனா சாதாரண பாலைவனம் இல்ல. ஏரியா 51. இந்த பேரு நீங்க ஏற்கனவே எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு இது ஏலியன்களோட வீடு, சிலருக்கு இந்த உலகத்திலேயே ரகசியமான இராணுவ தளம். ஆனா உண்மை எது? அமெரிக்காவின் நெவாடா பாலைவனத்துல குரூம் லேக்குன்னு ஒரு வறண்ட ஏரிக்கு பக்கத்துல தான் இந்த ஏரியா 51 இருக்கு. கூகுள் மேப்ல கூட இந்த இடத்தை பார்க்க முடியும், ஆனா அதனால உள்ள போக முடியும்னு அர்த்தம் இல்லை. சுற்றிலும் எச்சரிக்கை பலகைகள், கண்காணிப்பு கேமராக்கள். இந்த இடத்துக்கு அருகில் வந்தாலே உடனே கவனிக்கப்படுவாங்க. நமக்கெல்லாம் ஒரு கேள்வி தோன்றும், இந்த இடத்தை இவ்வளவு ரகசியமாக பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1955க்கு போகணும். அந்த காலம் கோல்டு வார் காலம். அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே பதச்சம் உச்சத்துல இருந்துச்சு. யார்கிட்ட அதிக சக்தி, யார்கிட்ட புதிய தொழில்நுட்பம் அப்படின்னு இரு நாடுகளும் போட்டி போட்டு கொண்டிருந்தாங்க. அந்த சமயம் அமெரிக்காவுக்கு ஒரு புதிய உளவு விமானம் தேவைப்பட்டது. அந்த விமானம் சாதாரண விமானம் மாதிரி இல்லை, உலகத்திலே யாரும் எட்ட முடியாத உயரத்துல பறக்கணும். அதுக்கு தான் U-2 ஸ்பை பிளேன் உருவாக்கப்பட்டது. அந்த விமானத்தை பொதுமக்கள் பார்க்க கூடாது, எதிரி நாடுகளுக்கும் தெரியக்கூடாது. அதனால மக்கள் நடமாட்டமே இல்லாத அந்த பாலைவனத்தை தேர்ந்தெடுத்தது ரகசிய சோதனை மையமாக மாற்றினாங்க. இங்குதான் கதை இன்னும் சுவாரஸ்யமாக மாறுது. 1950களில் அந்த U-2 விமானம் வானத்தில் பறந்தப்போ அதை பார்த்த பலருக்கு அது என்னன்னே புரியல. அந்த உயரத்துல அப்படி ஒரு விமானம் இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்ததே இல்லை. அதனால சிலர் நாங்க UFO பார்த்தோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கமும் அங்க என்ன நடக்குன்னு கேட்ட கேள்விகளுக்கு முழு பதில் சொல்லல. அந்த அமைதிதான் வதந்திகளுக்கு உயிர் கொடுத்தது. ராச்வெல் அந்த சம்பவத்தை எல்லாம் மாற்றிடுச்சு. ஏரியா 51ல ஏலியன்னு மக்கள் நினைக்க ஆரம்பித்ததற்கு இன்னொரு காரணம் இருக்கு. அதுதான் ராச்வெல் இன்சிடென்ட். 1947 அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் இருக்கிற ராச்வெல்னு ஒரு சின்ன நகரம். ஒரு நாள் வானத்துல ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்ததாக தகவல் பரவுச்சு. முதல்ல செய்தித்தாள்கள் ஃப்ளையிங் டிஸ்க் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு செய்தி வெளியிட்டாங்க. அந்த செய்தி வெளியிட்ட சில மணி நேரங்களுக்குள்ள அமெரிக்க ராணுவம் அந்த அறிக்கையை மாற்றி அமைச்சிடுச்சு. அது UFO இல்ல, சாதாரண வெதர் பலூன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஒரு விளக்கம் எல்லாரையும் திருப்திப்படுத்தல. அந்த பொருள் உண்மையிலேயே பலூன் தானா, இல்ல வேற ஏதாவது இருந்துச்சா? இந்த கேள்விக்கு இன்று வரைக்கும் பதில் கிடைக்கல. 1989 பாப் லாசர்னு ஒரு மனிதர் தொலைக்காட்சியில ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் சொன்ன விஷயம் உலகத்தையே ஏரியா 51 பற்றிய எண்ணத்தை மாத்திடுச்சு. நான் ஏரியா 51 அருகில் இருக்கும் ஒரு ரகசிய இடத்தில் வேலை பார்த்தேன். அது மட்டுமல்ல, அங்க மனிதர்கள் உருவாக்காத ஒரு பறக்கும் வாகனத்தை ஆய்வு செய்தோம். அதோட தொழில்நுட்பத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணோம் என்று சொன்னார். அந்த பேட்டி வெளியானதும் உலகம் முழுக்க ஒரே கேள்வி, ஏரியா 51க்குள்ள உண்மையிலேயே ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்கா? சிலர் அவர் உண்மையை சொல்றான்னு நம்புறாங்க, இன்னும் சிலர் அது முழுக்க கற்பனைன்னு சொல்றாங்க. அதனால இன்று வரைக்கும் பாப் லாசர் ஒரு மர்மமான மனிதராகவே இருக்கிறார். ஏரியா 51 பல வருடங்களாக புதிய விமானங்கள் ரகசியமாக சோதனை செய்யப்பட்டு வந்தது. U-2, SR-71 பிளாக்பேர்ட், F-117 இந்த விமானங்கள் முதலாக வானத்தில் பறந்த போது சாதாரண மக்களுக்கு அவங்க என்ன பார்க்கறாங்கன்னே புரியல. ஒரு சாதாரண விமானம் மாதிரி இல்ல, சத்தம் வேற மாதிரி, வடிவமும் வேற மாதிரி, வேகம் நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது. அதனால நாங்க UFO பார்த்தோன்னு
நாட்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே ஏரியா 51 சுற்றிய மர்மத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பல வருடங்களாக அமெரிக்க அரசு ஏரியா 51 பற்றிய எந்த அதிகாரப்பூர்வமான தகவலையும் வெளியிடவில்லை. மக்களுடைய கேள்விகளுக்கும் நேரடியாக பதில் சொல்லவில்லை. அதனால அங்க ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 2013ஆம் ஆண்டு CIA வெளியிட்ட சில ஆவணங்களில் ஏரியா 51 என்ற ரகசிய சோதனை மையம் உண்மையில் இருந்தது என்பது அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டாங்க. ஆனால் அங்கு ஏலியன் இருக்குன்னு மட்டும் எங்கேயும் சொல்லப்படல. இத்தனை வருடங்களாக ஒரே கேள்வி, ஏரியா 51க்குள்ள உண்மையிலே என்ன இருக்கு? பலர் சொல்றாங்க அங்கு ஏலியன்களோட உடல்களை மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் சிலர் ரோஸ்வெல்ல விழுந்த UFOவை அங்க கொண்டு போய் ஆய்வு பண்றாங்க. ஆனால் இதில் எவ்வளவு உண்மை? இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் ஏரியா 51ல ஏலியன் இருக்குன்னு நிரூபிக்கல. அதனால இது உண்மையா இல்ல பல வருடங்களாக பரவிக்கிட்டே இருக்கும் ஒரு நம்பிக்கையா? இன்றைக்கும் யாராலையும் உறுதியாக சொல்ல முடியல. பல வருடங்களாக அமைதியாக இருந்த அமெரிக்க அரசாங்கம் சமீபத்திய ஆண்டுகளில் UFO சம்பந்தப்பட்ட சில ஆவணங்களை பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட்டது. இந்த செய்தி வெளியான உடனே உலகம் முழுக்க ஒரே எதிர்பார்ப்பு. இப்போதாவது ஏரியா 51 ஏலியன் இருந்ததற்கான தகவல்கள் வெளிவருமா? வெளியான ஆவணங்களில் ராணுவ விமானங்கள் பற்றிய சில அடையாளங்கள், தெரியாத பொருட்கள், ரேடாரில் பதிவான சில விசித்திரமான நிகழ்வுகள், சில வீடியோக்கள், சில விசாரணை அறிக்கைகள் எல்லாமே இருந்தது. ஆனால் பலர் எதிர்பார்த்த ஏலியன்கள் இருக்காங்கன்னு எந்த ஆவணத்திலும் சொல்லப்படல. அதே நேரத்தில் சில சம்பவங்களுக்கு இன்றும் வரை தெளிவான விளக்கம் கிடைக்கப்படவில்லை. அதனால ஏரியா 51 சுற்றிய மர்மம் இன்னும் உயிரோடு இருக்கு. ஒரு பக்கம் அரசாங்கம் சொல்றது இது ஒரு ரகசிய ராணுவ சோதனை மையம். மற்றொரு பக்கம் பலர் இன்னும் நம்புறது அங்கு மனிதர்களுக்கு தெரியாமல் தொழில்நுட்பம் இருக்கு. ஏரியா 51க்குள்ள உண்மையிலே ஏலியன் இருக்காங்களா அல்லது நமது கற்பனை கெட்டாத ராணுவ ரகசியமா? உண்மை இந்த இரண்டுமே இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா உலகத்துல சில மர்மங்களுக்கு பதில் கிடைக்காம இருப்பதுதான் அந்த மர்மத்தை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றுது. ஏரியா 51 அப்படிப்பட்ட மர்மங்களில் ஒன்றாக இன்னைக்கும் நம்ம முன்னாடி நின்று கொண்டே இருக்குது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த மர்மத்துல சந்திக்கலாம். இது உங்கள் ஏஞ்சல்.